திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். கடந்த ஏப்ரல் 2023 ஆண்டிலே ஏப்ரல் 15 வடக்கு ஆப்பிரிக்க நாடான சூடானிலே இராணுவத்திற்கும் துணை இராணுவத்திற்கும் இடையிலே ஆரம்பித்த உள்நாட்டு போரானது தொடர்ந்து இப்பொழுது வரை நீடித்து வருகிறதினால் அந்த நாட்டிலே இரத்த ஆறு ஓடிக்கொண்டிருப்பதாக ஊடகங்கள் செய்திகள் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. வட ஆப்பிரிக்க நாடான சூடானிலே கடந்த ஏப்ரல் 15, 2023 ஆண்டிலே இராணுவத்திற்கும் துணை இராணுவத்திற்கும் இடையிலே மோதல் ஏற்பட்டு அது நீடித்து வந்த சூழ்நிலையில் இந்த மோதல் நிமித்தமாக இதுவரையிலும் அப்பாவி மக்கள் 40,000க்கும் அதிகமான பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் கடந்த மார்ச் மாதத்தில் இராணுவம் தலைநகர் கார்ட்டூமை கைப்பற்றிய சூழ்நிலையில் தொடர்ந்து இந்த தாக்குதல்கள் அதிகரித்து அது நிமித்தமாக அந்த தேசத்தில் இரத்த ஆறு ஓடிக்கொண்டிருப்பதாக ஊடகங்கள் தெரிவிக்கிறது. ஆகவே தொடர்ந்து இராணுவத்திற்கும் துணை இராணுவத்திற்கும் இடையிலே நடைபெற்று வருகிற இந்த மோதல் நிறுத்தப்பட்டு அந்த சூடான் தேசத்தில் ஒரு சமாதான சூழ்நிலை உண்டாக வேண்டும். ஏனென்றால் இதுவரை 40,000க்கும் அதிகமான பொதுமக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது எவ்வளோ ஒரு வேதனையான காரியம். கர்த்தர் மனமிறங்க சூழ்நிலையை மாற்ற நம்ம ஜெபிக்க வேண்டும். மட்டுமல்ல, அந்த தேசத்திலே இது நிமித்தமாக ஒரு பக்கம் பொருளாதார பாதிப்பும் அதே போல மக்களுக்கு அத்தியாவசிய தேவைகளும் சந்திக்கப்படாமல் மக்கள் உணவிற்காக தண்ணீருக்காக என்று அலைமோதுகிற சூழ்நிலையும் காணப்படுகிறது. எப்பொழுதெல்லாம் ஒரு தேசத்தில் உள்நாட்டு போர் அல்லது கலவரம் நடைபெறும் பொழுது மக்களுடைய அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படுவது கடினமாக மாறிவிடுகிறது. ஆகவே தொடர்ந்து நீடித்து வருகிற இந்த போர் தற்போது ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஒன்று அந்த தேசத்தில் நடைபெற்று இருக்கிறது. கடந்த நாளிலே இந்த டர்பர் என்று சொல்லப்படுகிற மாகாணத்திலே அங்குள்ள குடும் என்று சொல்லப்படுகிற நகரிலே விமர்சனையான திருமணம் ஒன்று நடைபெற்று கொண்டிருந்த சூழ்நிலையில் ட்ரோன்கள் மூலமாக குண்டுகள் வீசி தாக்குதல் நடத்தினதிலே அந்த திருமண வீடு முழுவதும் இரத்த வெள்ளத்திலே மாறியிருக்கிறது. மட்டுமல்லாமல் 30 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள். ஆகவே தொடர்ந்து நீடித்து வருகிற இந்த கலவரமும் வன்முறையும் இரத்தம் சிந்துதலும் நிறுத்தப்பட்டு சூடான் தேசத்திலே ஒரு அமைதியான சூழ்நிலை உண்டாக இராணுவத்திற்கும் துணை இராணுவத்திற்கும் இடையில் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த மோதல் நிறுத்தப்பட்டு சமாதானம் உண்டாக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் மனமிறங்கி இந்த தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிட ஜெபிக்க போகிறோம். வன்முறையை இரத்தம் சிந்துதலை கட்டவிழ்க்கிற சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும். ஆகவே இந்த காரியத்திற்காக ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, வட ஆப்பிரிக்க நாடான சூடான் தேசத்திலே தொடர்ந்து இராணுவத்திற்கும் துணை இராணுவத்திற்கும் இடையில் நீடித்து வருகிற ஆண்டவரே தாக்குதல்கள் போர் நிறுத்தப்பட்டு ஒரு அமைதலான சூழலை கட்டளையிட ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறோம் அப்பா. இதுவரையிலும் 40,000க்கும் அதிகமான அப்பாவி மக்கள் உயிரிழந்திருக்கிறார்களே ஆண்டவரே, இந்த சூழ்நிலை மாறணும் சுவாமி. வன்முறையை இரத்தம் சிந்துதலை கட்டவிழ்க்கிற சாத்தானுடைய கிரிகள் அழிக்கப்படட்டும். ஒரு சமாதான சூழல் உண்டாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சூடான் தேசத்தில் அமைதி உண்டாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆளுகை வரும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பாதுகாப்பு வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, மென்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.